வாரணாசியில் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக மாற்றுத்திறனாளி வீரர்களை விமானத்தில் அழைத்து வர ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்களுடைய கேப்டன் திரு சச்சின் சிவா நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைகிறார். வணக்கம் திரு சச்சின் சிவா, நீங்க வாரணாசி ரயில் நிலையத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் சந்திச்சீங்க? தமிழகத்திலிருந்து அதிகாரிகள் உங்களை தொடர்பு கொண்டாங்களா? தற்போது நீங்க தமிழகம் திரும்புவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அங்கு எடுக்கப்பட்டு வருகிறது? அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? சார், ஆக்சுவலாக எங்களுக்கு 1 மணி நைட்டு மிட் நைட்டு 1:10 ட்ரெயின் ஒரு 3/4 மணி நேரம் லேட்டாக தான் வந்துச்சு. 3rd ஏசியில் B2ல 4 சீட்டு எங்களுக்கு 6 ஏசியில் கொடுத்துட்டாங்க. 7 பிளேயருக்கும் கிட்டக்க கூட எங்களால் போக முடியல. அந்த அளவுக்கு க்ரௌடு ஆல்ரெடி ஃபுல்லாகவே தான் அந்த ட்ரெயினில் வந்திருந்தாங்க. உள்ளக்கே வாசல் வரைக்கும் ஆளுகள் நின்றாங்க. அது போக இங்கேருந்து நிறையா பேர் ஏறினாங்க. எங்களால் பக்கத்தில் கூட போக முடியல. அதே மீறி நம்ம தமிழ்நாடு டீமோட வைஸ் கேப்டன் வசந்த் அவர்கள் உள்ளக நுழைஞ்சப்ப அவரோட விரல்ல வந்து சின்னதாக ஒரு ஃப்ராக்சர் வேற ஏற்பட்டுருச்சு, அடிபட்டது. அதோட நான் சொல்லிட்டேன், வேண்டாம் நம்ம வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டோம். நாங்கள் வந்துட்டு மேலே சேஃபாக ஒரு இடத்துல உட்காந்துட்டோம். நைட்டு வரையா அப்படியே வெயிட் பண்ணோம். காலையில் ஆகட்டும், இந்நேரத்தில் யாரையும் நம்ம பேச முடியாதுன்னு சொல்லிட்டு காலையில் எல்லா டிவி மீடியா சேனல்ஸும் தொடர்பு கொண்டாங்க. அதன் மூலியமாக துணை முதல்வர் அவர்கள் அறிவுரையில் ஐஏஎஸ் சார் மேகநாத் ஐஏஎஸ் சார் அவர்கள் கால் பண்ணாங்க. கால் பண்ணி, சிவா நாங்கள் உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறோம், இப்போ நீங்கள் உடனடியாக ஏர்போர்ட்டுக்கு கிளம்புங்க, உங்களுக்கு வெஹிக்கிள் ரெடி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பணம் போட்டு விட்டுருக்குறாங்க. ஃப்ளைட் டிக்கெட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சார். இப்போ நாங்கள் ஏர்போர்ட்டு கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணிக்கிறோம். நன்றி சச்சின் சிவா, இணைப்பில் இணைந்து உங்களுடைய அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு கொண்டமைக்கு. வாரணாசியில் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக மாற்றுத்திறனாளி வீரர்களை விமானத்தில் அழைத்து வர துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உத்தரவின்படி அதிகாரிகள் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். விரைவில் அவர்கள் வாரணாசியிலிருந்து தமிழகம் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.